பிரதமர் நரேந்திர மோடி அரசு ஊழியர்களுக்கான கர்மயோகி சாதனா சப்தா 2026 தொடங்கினார். வரி தாக்கல் செய்வதை எளிதாக்க CBDT கர்சாதி இணையதளத்தை அறிமுகப்படுத்தியது. உத்தரகண்ட் மற்றும் ஒடிசா காவல்துறைக்கு மதிப்புமிக்க குடியரசுத் தலைவர் காவல்துறை வண்ணங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மியான்மர் நாடாளுமன்றம் மின் ஆங் ஹலாயிங்கை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தது. அமரேந்து பிரகாஷின் ராஜினாமாவை தொடர்ந்து கிருஷ்ணகுமார் சிங் செயல் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக கூடுதல் பொறுப்பேற்றார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் மேம்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS தரகிரியை இயக்கி வைத்தார். தென்னாப்பிரிக்க வீரர் ரசி வான் டெர்சன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். சர்வதேச சிறுவர் புத்தக தினம் ஏப்ரல் 2. 2026 ஆண்டின் கருப்பொருள் கதைகளை விதைத்தால் உலகம் செழிக்கும். கடத்தல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ஆபரேஷன் கவச் 13.0 நடவடிக்கையை டெல்லி காவல்துறை விரிவுபடுத்தியுள்ளது. விளையாட்டு அகராதி முன்னெடுப்பு 21 மொழிகளில் தொடங்கப்பட்டுள்ளது. UPI உட்பட்ட அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கும் ஃபேஸ் ஐடியை இந்திய ரிசர்வ் வங்கி கட்டாயமாக்கியுள்ளது. பார்வதி நிர்கிக்கு ஹிந்திக்காக சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் 2025 வழங்கப்பட்டது. சமஸ்கிருத பிரிவில் சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் 2025 பெற்றவர் தீரஜ்குமார் பாண்டே. VAAN பிரமோத் அண்ட் VA ஆபரேஷன் சிந்தூருக்காக ராகுல் கோகாய்க்கு யூத் சேவா பதக்கம் வழங்கப்பட்டது. 2026 கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகளில் கர்நாடக மாநிலம் முதலிடம் பிடித்தது. சர்வதேச கேரட் தினம் ஏப்ரல் 4 கடைபிடிக்கப்படுகிறது. தேசிய கடல்சார் தினம் ஏப்ரல் 5 கடைபிடிக்கப்படுகிறது. வளர்ச்சி மற்றும் அமைதிக்காக சர்வதேச விளையாட்டு தினம் ஏப்ரல் 6 கடைபிடிக்கப்படுகிறது.